4ஆம் வசனம் வரைக்கும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில கர்த்தர் அவனை விடுவிப்பா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இன்னொரு வாட்டி வாசிக்குமா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவனுடைய சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற கர்த்தர் அவனை தாங்குகிறார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிறார். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று போதும். பாருங்க, இதுல என்ன அருமையான ஒரு பாயிண்ட சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. இந்த மனுஷன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் இவர் சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, 4ஆம் வசனத்துல கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று. அப்ப இவர் ஆல்ரெடி ஒரு பாவம் செய்திருக்கிறார். அதனால்தான் சொல்றார், அவரே சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. பாருங்க, கர்த்தாவே என் மேல இரக்கமாயிரும், உமக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்றார். இப்ப பாவம் செஞ்சவர் என்ன பண்றாரு? சிறுமைப்பட்டவர் மேல கொஞ்சம் சிந்தை வைக்கிறார். ரொம்ப நம்மளாலே முடியல, ஏதோ ஒரு வகையில பாவத்தை செஞ்சு போடுறோம். நம்மளாலே முடியல, சுத்தம் 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 ஏதோ ஒரு வகையில கெட்ட வார்த்தையை பேசிடுறேன். சுத்தம் சுத்தம்னு ஏதோ ஒரு வகையில பொய்ய சொல்லிடுறேன். சுத்தம் சுத்தம் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்று பண்ணிடுறேன். அல்லேலூயா. சார், நான் எதுவுமே பண்றதில்ல சார், நான் கோல்டு மாதிரி இருக்கிறேன் சார், பக்காவா இருக்கிறேன் சார், பர்ஃபெக்டா இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்றவங்க இங்க இல்லைன்னா தயவு செய்து உங்க முகத்தை பார்க்க முடியும், உங்க கையை உயர்த்து. ஆல் அவுட், ஆல் அவுட். நான் கொசுவத்தி நினைச்சுக்கிறாமாவா? கர்த்தர் நல்ல முடியல, கண்டிப்பா முடியாது. ஏதோ ஒரு வகையில் ஆத்திரப்பட்டுறோம், கோவப்பட்டுறோம், எரிச்சல் ஆயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம். ஏதோ ஒரு வகையில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மள ஒரு மாதிரி ஆக்கிட்டு அப்புறம் என்ன பண்றோம்? மனம் கசிந்து. பேதுரு ஏன் ஆண்டவரை மறுதளிச்சானா? சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன்னா அவன் ஆமான்ட்டா இருந்தானா அவனே சேர்த்து அடிப்பாங்க சிலுவையில். அட்ரா போடுறா, இன்னொரு கோழி மாட்டிச்சுடா அப்படின்னு. அதனால்தான் அவன் பயந்து போய் என்ன பண்றான்? இயேசுவை தெரியாதுன்னு மறுதளிக்கிறான். ஏன்னா அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி. ஏன்னா கொடுமையான ஒரு பிரச்சனை அங்க நடக்குது. இயேசுவே அப்படி கொடுமைப்படுத்துறான்னா பேதுரு புடிச்சான சும்மா விடுவான்ல? மகன் அவர் தான் ஏதோ சொல்லின்னு சுத்துறாரு அப்படின்னா உனக்கு எங்கடா போச்சு நம்ம ஜாதி நீ அப்படின்னு அவனையும் சேர்த்து செம்மாட்டி அடிப்பாரு. அதனாலதான் அவன் அந்த இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமா ஆமா தெரியாதுன்னா. இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? ஓகே. அப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப இவர் சொல்ற நான் பாவம் செஞ்சுட்டேன், என் மேல இரக்கமா இருங்க ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு 1ஆம் வசனத்துல சொல்றாரு, சிறுமைப்பட்டவன் மேல ஒருத்தன் சிந்தையா இருக்கிறான், ஒரு கவனமா இருக்கிறான், ஒருத்தன் கஷ்டப்படுறத ஒருத்தன் கொஞ்சம் சிந்திக்கிறானா அவன் பாக்கியவானு. அவனுக்கு ஒரு தீங்கு வரும்போது கர்த்தர் அவனை, அதுதான் உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது உன்னை அழகா விடுவிப்பாரான். ஏன்? நீ சிறுமைப்பட்ட மேல கொஞ்சம் தாட் வைக்கிறப்பா. நீ நான் வைக்கிறேன் மேட்டா தாட்டு. அல்லேலூயா. கஷ்டப்படுறேன்னா அவனை கொஞ்சம் நினைக்கிறேன். நீ செய்யலனாலும் பரவாயில்ல, ஐயோ பாவம் கஷ்டப்படுறான்னு நினைக்கிற பத்தியா, அந்த சிந்தை உனக்கு இருந்தால நீ பாக்கியவான். அல்லேலூயா. அந்த சிந்தை, அந்த எண்ணம் இருந்தால நீ பாக்கியவான். உனக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் உன்னை அழகா விடுவிப்பான், அழகா விடுவிப்பான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அதனாலதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கனா, இதெல்லாம் நம்ம அறிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிஞ்சுக்கணும். இதெல்லாம் அறிஞ்சும் போது அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரூட்டு கிளியர் ஆகுது. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது கடவுள் அழகா நம்மள காப்பாத்திடுறாரு. எசேக்கியான்ற ஒரு மனுஷன் வியாதிப்பட்டான், தெரியுமா உங்களுக்கு? வியாதிப்பட்டு சாகுற மாதிரி ஆயிட்டான். எலியா வந்து சொல்லிட்டாரு, செத்து போயிடுவேன், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி யாராருக்கு என்ன நான் சேர்க்கணுமோ எழுதி உயிர் எழுதிட்டுப்பா அப்படின்ட்டு போறாரு. அப்ப அவன் செவுத்து பக்கமா திரும்பி என்ன சொல்றான்? கர்த்தாவே, நான் உனக்கு முன்னால் எப்படியெல்லாம் நடந்த கொஞ்சம் நினைக்கூடாதா? அப்பதான் ஆண்டவர் அவனுக்கு 15 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா. அப்ப அவன் வியாதி படுக்கையை டோட்டலா மாத்துறாரு, வியாதியை மாத்துறாரு, படுக்கையை மாத்துறா. அவனுக்கு 15 வருஷத்தை எக்ஸ்ட்ரா கூட்டி 15 வருஷம் ஒண்ணு நல்லா பீஸா பர்கர் சாப்பிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் போட அப்படின்னு 15 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனால அவன் 15 வருஷத்துல சாவு தேடினா கூட அவன் சாவு வந்திருக்காது.
பயங்கரமா காட்டுக்கறி மாட்டுக்கறி அடிச்சு கழுத்திருப்பான் அவன். ஏன்னா ஆண்டவர் 15 வருஷம் கொடுத்துக்கிறாரு, அதுக்கு இடையில எனக்கு சாவே கிடையாது. அதனால நல்லா சாப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் நான். நல்லா சாப்பிட்டுருப்பான், போய் துணிஞ்சு எங்கேயாவது சண்டை போட்டிருப்பான், எல்லாம் பகிரங்கமா செஞ்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு 15 வருஷம் கூட்டி இருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி நம்ம சாவே கிடையாதுடா அப்படின்னு. கர்த்தர் நல்லவர். அதனால தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். எதுக்கு உயிரோட வைப்பார்? உன்னை பாதுகாத்து ஏன் உயிரோட வைப்பாரு? எதுக்கு உயிரோட உன்னை வைப்பாரு? யாருக்கும் எந்த தர்மமும் பண்ண மாட்டேன், எந்த தானமும் பண்ண மாட்டேன், உன்னை எதுக்கு உயிரோடு வைக்கணும் சொல்லு? கோவிலுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது, உன்னை எதுக்கு உயிரோடு வைக்கணும்? ஒரு 100 ரூபாய் சந்தா இன்னும் கட்ட காணும், அவனுக்கு வர வருமானத்தில் ஒரு தசம் காணிக்க கொடுக்குறியா? ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு இடம் வாங்கணும், காசு கட்டணும், அறிவிச்சு அதுக்கேற்ற ஒன்றும் கிடையாது. நீ யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது, உன்னை ஏன் உயிரோட வைக்கணும்? தூக்கு தூக்கு ஆண்டவர் என்ன ஜபம் பண்ணு. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் இரக்கம் உள்ளவராக இருந்தாலும் நானும். அப்போ சொல்றாரு என்னன்றா, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். ஏன் உயிரோட வைப்பார்னா, நீ சிறுமைப்பட்டவன் மேல கவனமா இருக்கிற, அவனை நினைக்கிற, கொஞ்சம் அவனை யோசிக்கிற. ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே, ஐயோ பாவம் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ற ஒரு யோசனை வருது பத்தியா, உன்னை அதுக்காகவே வைப்பார். நீ எப்படின்னாப்பா எனக்குன்னா நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சினா உன்னை தூக்குவார், உன்னை பாதுகாக்க மாட்டார். நீ அவனையும் கொஞ்சம் சேர்த்து நினைக்கிற பத்தியா, நீ தான் பாக்கியம். அதனால்தான் ஆபிரகாம் லோத்தை நினைச்சான். லோத்து போய் ஏடாகுடமான ஒரு இடத்துல லாக் ஆயிட்டான். சோதம் கோமரன்ற பயங்கரமான ஒரு பட்டணத்துல மாட்டிக்கினான். இப்போ அவனை காப்பாத்துறதுக்கு இவன் பதட்டப்படுறான். ஐயோ ஐயோ ஆண்டவரே அவனை எப்படியாவது காப்பாத்துங்க போடா போடான்ற. அப்போ அவன் குடும்பமே நாசமானாலும் ஆபிரகாம் குடும்பம் சூப்பரா இருந்தது. காரணம், சிறுமைப்பட்டவன் மேல இவன் சிந்தையா இருந்தான் பாரு, இவன் குடும்பம் நல்லா இருந்தது. அதனாலதான் சொல்றேன், நீங்க அப்படி நினைச்சு பாரு, தான தர்மங்கள் பண்ணும்போது பிச்சை கொடுங்க, உன் சகலமா சுத்தமாகன்றாரு. அப்ப சொல்லிட்டு சொல்றாரு, நீ சிறுமைப்பட்டவன், கஷ்டப்படுறவன், நெருக்கப்படுறவன், உதவி இல்லாதவன், தேவை உள்ளவன், அவனை கொஞ்சம் நினைச்சினாலே போதும், உன்னை உயிரோட வைப்பாரான், உன்னை பாதுகாப்பாரான். நீ போகும்போது வரும்போது எந்த ஆபத்து விபத்து எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாதபடி உன்னை பாதுகாப்பான் சொல்றாரு. 2ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியிலே அவன் பாக்கியவானாக இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்க மாட்டாரான். உன் சத்துரு உனக்கு எதிரிக்கிறான், அவன் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான். நீ தான் சத்துருவை ஜெயிப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ தான் சத்துரு இஷ்டத்துக்கெல்லாம் உன்னை கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. சத்துருக்கிட்ட போய் உன்னை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார் கடவுள். உன் பிள்ளைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவன்ட்ட போய் நீ அடி என்ன கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களாமா? உன் பிள்ளைய போய் இந்த பக்கத்து வீட்டு ஐயா இந்த இவனை செம்ம அடி 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 உன் இஷ்ட போல அடின்னு சொல்லுவியா? நீ ஆட்சாலாம் அடிப்பிய கண்டி அவனை அடிக்க விட மாட்டேன். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாரு, நீ சிறுமைப்பட்ட மேல சிந்தை உள்ள எப்ப கவனம் வச்சியா, உன்னை நான் பாதுகாப்பேன்டா, உன்னை உயிரோட வைப்பேன்டா. உன் சத்துரு ஒருத்தங்குவான். எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு எனிமி இருக்கும் இல்லையா? இருக்காங்களா உங்களுக்கெல்லாம்? எனக்கு சுத்தி இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வந்துனுங்கிறான் பாருங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சு தாண்டி வந்துக்கின்னு இருக்கிறோம். சுத்தி எத்திசையில போனாலும் சரி சத்துரு அங்க நிக்குது. எல்லாத்தையும் முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அதனால தான் நாங்க ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையதில்லை, இளைப்படைவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஓடுறோம் பாருங்க, ஓடினாலும் நடந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம பூமியில கண்ணை மூடுற வரைக்கும் எனிமி இருக்கும். பூமியில கண்ணை மூடுற வரைக்கும் எனிமி இருக்கும். பட் நம்ம அதை ஜெயிச்சுக்கிட்டே போவோம். அதுதான் சவால், த்ரில்லிங்கான ஒரு லைஃபுங்க. எனிமியே இல்லைன்னா என்ன பண்ணணும்? அதுதான் எனிமே இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே வாழ்க்கையை சப்புனுங்கிற மாதிரி இருக்கும், சல்லுன்னு போகும். அப்போதான் நீ ஜபம், எனிமி இருந்தால் தான் ஜபமாக பண்ண. அப்போ தான் உபவாசம், கண்ணீர், நைட் ஜபம், அது இது பைபிளில் வசனத்தை தேடி வாசிக்கும். ஏசப்போ இவங்க எப்படி பேசிட்டாங்க, ஏசப்போ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, ஏசப்போ ஏதாவது ஒன்று செய்ய மாட்டவரு. எனிமி இல்லைன்னு வச்சுக்க, சாப்பிட்டு டிவி பார்த்து செல்லை பார்த்துக்கினேன், அந்த லைஃப் என்ன அப்படியே மொக்கையா இருக்கும். அது காலையில ஏந்து பார்த்தா அப்படியே மந்தமா இருக்கும். சத்துரு இருந்தா தான் சவால் 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 சவாலே.
அந்த அம்மா நல்லா பாடும் அந்த பாட்டு. என்ன பயங்கரமா இங்க அந்த அம்மா இங்க வந்து நின்னா த்ரில்லிங்கா இருக்கும் பாரு அந்த பாட்டுல. சபையா அதிர்ற மாதிரி பாடம் அந்த அம்மா. சவால் 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 சவாலே நாங்க சவால் பயங்கரமா பாடுவான் அந்த அம்மா. அந்த அம்மா பேர் தான் மெர்சி. போன வாரம் சொன்னேன் இல்லை, சின்லைட்டு சன்லைட்டுன்னு எல்லாம் அந்த அம்மா தான். அது இல்லையா எவ்வளோ பெருமையாக பேசுனேன்ல நான். இது வந்துக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ பாருங்க சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் சத்துருடைய இஷ்டத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவே மாட்டான். ஒப்பு கொடுக்க முன்னா உன்னை அவ்வளோ பாதுகாப்பாரு. எப்படி நீ உன் பிள்ளைய பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க பிள்ளையே தப்பு பண்ணிட்டா கூட அவன் அஷ்டா கூட நீ போய் வேஸ்டியை தூக்கி மடிச்சு கட்டின்னு போய் கேட்பான். எப்படா என் பிள்ளை அடியில நீ என்கிட்ட சொல்லணும், நீ எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்பறல்ல. ஏன்னா சத்துருக்கு இஷ்டத்துக்கு நீயே கொடுக்க மாட்டேன் உன் பிள்ளைய நம்ம போது கடவுள் விட்டுருவாரா? அது சிறுமைப்பட்ட மேல சிந்தையா இருக்கிற நீ, மற்றவன் மேல ஃபீல் பண்ற, அவன் கஷ்டத்தை நினைக்கிற நீ, உன்னை விட்டுருவாரா? விடவே மாட்டார். உன்னை பாதுகாப்பார், உயிரோட வைப்பார். உன் சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அடுத்தது படுக்கையின் மேல் நீ வியாதியா கிடந்தா கூட உன்னை தாங்குவார். உன்னுடைய வியாதியில உன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படு. படுக்கை முழுசா மாத்திடுவாருங்க, மாத்தியே போட்டுருவார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு நாள் வியாதி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு நோய் வந்துச்சு, ஏதோ ஒரு வியாதியில நீ மாட்டிக்கின, அதுல போய் உக்காடுறேன்னு வச்சுக்கோ, அப்ப கடவுள் என்ன பண்ணாரோ உன் வியாதியே மாத்திடுவாரு, உன் படுக்கையும் மாத்திடுவார். ஆமென். அதனாலதான் யோபு அப்படி மாத்தினாரு பாருங்க. அவன் இருக்கிறதே வியாதியில, உடம்பெல்லாம் சொருங்கு தாங்க முடியாத சாம்பல மேல வாரி கொட்டின்னு இருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில அவன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்றான். ஐயோ என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவர் அவனை மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அவனை சுகமாக்கிட்டார். அவனை 140 வருஷம் உயிரோடு வாழ வைத்தார். 4 தலைமுறையை கண்டானாம் பாருங்க. ஆச்சரியமா இருந்தது. ஹல்லேலூயா. இன்னும் ரெக்கார்டுங்க, அது ரெக்கார்டா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப அப்படி செய்கிறவர். அதனாலதான் சொல்றோம், நாம பிச்சை கொடுக்கும் போது சகலமும் உனக்கு சுத்தமாயிடும். அப்போ நீயே குணமா உன்னை ஆண்டவர் வந்து அவர் ரத்தத்துல உன்னை கழுவணுன்றது அவசியமே இல்லை. ஒரு வாட்டி தான் உன்னை கழுவுவார். நீ எப்போ மனம் திரும்புறியோ அப்போ உன்னை கழுவிட்டார். அவர் எப்போ நீ அவரை விசுவாசிக்கிற அப்பவே அவர் ரத்தத்தால உன்னை கழுவிட்டார். ஃபினிஷ்டு. இப்போ நீ கழுவப்பட்ட பிறகு சின்ன சின்ன மிஸ்டேக் செய்யறன்னு வச்சுக்க, இப்போ அந்த சுத்தம் எப்படி ஆகணும்னா பிச்சை கொடு, தானம் தர்மம் பண்ணு. இது செய்யும் பொழுது நிச்சயமா சகலமா சுத்தமா உனக்கு மாறிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.